ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1 இயர் பேபிக்கு வந்து நம்ம என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம். இப்போது நிறையா பேருக்கு வந்து 1 இயர் ஆச்சு என் குழந்தைக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணுன்னே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு தீர்வு நீங்கள் இந்த வீடியோவில் எல்லாமே கிடச்சிரும். டெய்லி ரொட்டீனாக உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், எல்லா ஐடியாவும் உங்களுக்கு வந்து இதில் கிடச்சிரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு 1 இயர் பேபிக்கு காலையில் நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, காலையில் கொஞ்சம் எப்படின்னா இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா 1 இயர் ஆகிடுச்சு. சில குழந்தைங்களுக்கு பல்லெல்லாம் போட்டிருக்கோம், 5-6 பல்லுக்கு மேலே போட்டிருக்கோம். சில குழந்தைங்களுக்கு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சில குழந்தைங்களுக்கு 2 பல்லு 4 பல் இந்த மாதிரி கூட வந்திருக்கும். குழந்தைங்கள பொறுத்து தான் வந்து பல்லெல்லாம் வந்து சொல்ல முடியும். சில குழந்தைங்களுக்கு 5-6 பல்லே போட்டிருக்கோம் 1 இயர்லேயே. இப்போது நம்ம அந்த பல் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு லைட்டாக நசுக்கி நம்ம அப்படியே ஊட்டலாம். பல் இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மிக்சியில் அரைச்சி கொடுக்கறத விட நல்லா பருப்பாமத்தை வச்சு நல்லா நம்ம இடித்து கொடுக்கறது தான் நல்லது சாதத்தை. இப்போ நீங்கள் காலையில் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா இட்லி கொடுக்கலாம். இட்லியை நல்லா பாலில் ஊற வச்சு கொடுக்கலாம். இல்லைனா வந்து லைட்டாக சாம்பார் தொட்டு காரம் ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக மீடியமாக ஒரு காரம் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா லைட்டாக சாம்பார் தொட்டு கொடுக்கலாம். இட்லி கொடுக்கலாம், தோசை கொடுக்கலாம், ஊத்தப்பம், இடியாப்பம் இது எல்லாமே ரொம்ப சாஃப்டான ஃபுட் ஐட்டம் தான். அப்புறம் ராகி, முக்கியமாக ராகி வந்து கொடுக்கலாம். ராகி ரொம்பவே நல்லது. அந்த ராகி பால் எடுத்தும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா ராகி மாவையே நீங்கள் கிண்டி கூட கொடுக்கலாம். ஏன்னா 1 இயர் அப்படிங்கும்போது சீக்கிரமாகவே அதுக்கு வந்து டைஜஷன் பண்ணிக்கோங்க. அதனால் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த் வரைக்கும் நம்ம ராகி பாலாக கொடுத்துருப்போம். 1 இயர் வரும்போது நம்ம ராகியை கூட நம்ம அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்க்கும்போது நல்லா லைட் ஃபுட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மார்னிங் ஐட்டம் வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை ரொம்பவே எனர்ஜியாக விளாடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்படியும் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் ஒரு டம்ளர் பால் கொடுத்துருவீங்க. பால் கொடுத்துட்டு இந்த மாதிரி இட்லி, தோசை, இடியாப்பம் இல்லைனா ராகி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஐட்டம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் எப்படியும் இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் எப்படியுமே நீங்கள் 8-8:30க்குள்ளே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துடணும் காலையில் டிஃபனை. இல்லை ரொம்ப லேட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட அந்த ஃபுட் சாட் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்ற இது எல்லாமே மாறி அவங்களுக்கு ஒழுங்காகவே இருக்காது. எப்போவுமே ஒரு குழந்தைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்டாக டைமுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கும்போது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 8-8:30க்குள்ளே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட்டை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அப்படின்னா லைட்டாக ஒரு 10க்கு மேலே அப்படிங்கும்போது ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கலாம். அதாவது ஆப்பிளை வேக வச்சு தான் கொடுக்கணும், அப்படியே கொடுக்கக்கூடாது. ஆப்பிளை நல்லா வேக வச்சு அதை ஜூஸாக அடித்து கூட லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கும். இல்லை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலை அப்படின்னா ஏதாச்சும் வெஜிடபிள் சூப் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இடையில ஒரு டைம் கொடுத்துட்டு மதியம் லன்ச் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த சாதம், பருப்பு சாதம், பால் சாதம், உருளைக்கிழங்கு சாதம், முட்டை சாதம் இந்த மாதிரி நிறைய சாத வகைகளை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு வகையான சாதத்தை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை 1 வயசு ஆகிடுச்சு லைட்டாக நான் குழம்பு ஊற்றி கொடுத்தேன் அப்படிங்கிறத விட நீங்கள் மேக்ஸிமம் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு இந்த மாதிரி பருப்பு சாதம் இல்லைனா வெஜிடபிள் சாதம் இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஆரோக்கியம் ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃபுட் சாட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நாள் பருப்பு சாதம், ஒரு நாள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்ட சாதம், ஒரு நாள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பாசிப்பயிறு சாதம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த இப்போ ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து குழந்தைங்களுக்கு அந்த இது கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு நாள் முட்டை சாதம், உருளைக்கிழங்கு சாதம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. 7 நாட்களுக்கு 7 சாதங்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இடையில ஒரு டம்ளர் நீங்கள் பால் கொடுக்கலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி நீங்கள் சின்ன சின்னதாக கொடுத்துக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு இடையில. இல்லை அப்படின்னா பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு பால் கூட நீங்கள் இடையில கொடுத்துக்கலாம். அப்புறம் ஈவினிங் டைம் கண்டிப்பாக ஏதாச்சும் நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஈவினிங் டைம் வந்து லைட்டாக ஏதாச்சும் கொடுத்தீங்க அப்படின்னா ஜூஸு இல்லைன்னா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்ட ஒரு சூப்பு இந்த மாதிரி சாயந்தரம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும். ஒரு 4 o'clock அப்படிங்கும்போது எப்போவுமே லன்ச் வந்து 12:30 இல்லைனா 1 o'clock முடிச்சிடணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்புறம் இடையில குழந்தைங்கள நல்லா தூங்க வைக்கணும். காலையில் 2 டைமாவது தூங்கணும் குழந்தைங்க. 1 மணி நேரம் 1 மணி நேரம் குறைஞ்சது 2 மணி நேரம் தூங்கணும் குழந்தைங்க. அப்போ தான் வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நைட் ஃபுட் அப்படிங்கும்போது நைட் ஃபுட் வந்து
இட்லி, தோசை இந்த மாதிரி காலையில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை அப்படியே நீங்கள் வந்து நைட்டுக்கு கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நேந்திரம் பழம் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஒரு பழம் பெரிய பழமாக வாங்கிட்டு வந்து அதை வேக வச்சு நல்லா மிக்சியில் அடித்து அதை கொடுத்தீங்கனாலும் நல்லது தான். இந்த மாதிரி பழங்கள் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியான ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் நைட் ஃபுல்லாக பசி தாங்குங்க. இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்காங்க குழந்தைங்க அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.